கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 4வது வசனம். இதோ உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை நீக்கி போட்டேன் என்று. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், கையில் இடப்பட்ட விலங்குகளை நீக்கி போட்டேன். கை என்பது பல காரியங்களுக்கு ஒரு அடையாளமாக சொல்லலாம். கை என்பது உறவுக்கு அடையாளம். கை என்பது வீரத்துக்கு அடையாளம், உழைப்புக்கு அடையாளம். உறவுக்கு கை கொடுப்போம் என்று சொல்வார்கள். அதேபோல் கையின் பிரயாசம், வேலை, தொழில் எல்லாமே இப்படி. அதேபோல் பல விதங்களிலே இந்த கையை அடையாளப்படுத்தி பேசுவாங்க. ஒரு மனிதன் இழந்து போயிட்டான் அப்படின்னா, அந்த மனுஷன் என்னை விட்டு போயிட்டான், எனக்கு கையே ஒடிஞ்ச மாதிரி என்று சொல்லுவார்கள். இப்படி பல விதங்களிலே கையை அடையாளப்படுத்தி பேசுவது நம்முடைய வழக்கம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்டதான நமக்கு ஆதரவாக இருந்த எத்தனையோ விதமான வேலைகள், தொழில்கள், இப்படி பல விதமான உறவுகள், இவை எல்லாம் ஒருவேளை கையில் இடப்பட்ட அந்த சங்கிலியை போல அப்படி கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது எதை காட்டுகிறதுன்னா, முன்னேற்றத்திற்கான தடையை காட்டுகிறது. அடுத்த எல்லைக்குள் போவதற்கு இருக்கின்ற தடையை காட்டுகிறது. ஆகவே இந்த கை முடங்கி விட்டால் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சூன்யமாய் போனது போல போயிடும். அதுபோல் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலையோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலையோ, ஊழியத்திலேயோ, பொருளாதாரத்திலேயோ, வேறு எந்த விஷயத்துமா இருக்கட்டும், கை முடக்கப்பட்ட அனுபவத்தோடு ஒருவேளை நீங்கள் இருந்து அதை நினைத்து நினைத்து தவித்து கொண்டிருக்கலாம், கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம். யார் எதை இழந்து அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிற நல்ல வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை, கையில் இடப்பட்டதான அந்த விலங்குகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீக்கி போட்டேன் என்று சொல்கிறார், விடுதலையாக்கி விட்டேன் என்று சொல்கிறார். ஆகவே எதை நினைத்து நினைத்து கலங்கின சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த கலக்கத்துக்குண்டான ஆணி வேர் கலண்டு விட்டது, நீங்கி விட்டது. இனி நீங்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த புதிய 6வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை, நமக்கு இருக்கின்ற அந்த நுகம் முறிக்கப்பட்டு விட்டது, அந்த சங்கிலி நீக்கப்பட்டு விட்டது. 100க்கு 100 நீங்கள் விடுதலையின் அனுபவத்தை இந்த மாதத்தில் பெறுவீர்கள். ஆகவே இந்த மாதம் உங்களுக்கும் வெற்றியின் மாதமாக அமையட்டும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீர் கொடுத்த வார்த்தையின்படியே கையில் இடப்பட்ட விலங்குகளெல்லாம் நீக்கி போட்டேன் என்று சொன்னீங்களே, பிள்ளைகளுடைய வாழ்வில் எந்தெந்த காரியத்தில் உயர்வை காண முடியாதபடி போடப்பட்டிருந்த விலங்குகளை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து அவங்களுக்கு விடுதலையின் அனுபவத்தை கர்த்தாவே நீங்கள் தந்ததுக்காக நன்றி. ஒவ்வொருவருமே இந்த மாதத்தில் வெற்றியின் மேல் வெற்றி அடைந்து, சுகத்தின் மேல் சுகமடைந்து, பலத்தின் மேல் பலனடைந்து, மகிழ்ச்சியுள்ள ஒரு மாதமாக இந்த மாதத்தில் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. கர்த்தர் எங்கள் வேண்டுதல் கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.